ஹாய் கைஸ், நான் ஹரிஷ். நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். இந்த வீடியோவில் வந்து ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, விபிசினா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், இல்லை என்ன ரோல் லைக் டேட்டா இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப்பர், வெப் டெவலப்பர், எந்த ரோலாக இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு க்ளவுட் கான்செப்டில் இந்த ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, விபிசினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் ஓவர்வியூவாக தெரிஞ்சால் கூட போதிக்கும். உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் ஃபர்தராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதிகமாக பேசாமல் ப்ரைவேட் க்ளவுட்னா என்னன்னு போயிடலாமா? ஓ சாரி. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் க்ளவுட். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் கம்பெனியில் இதுதான் கம்பெனியோட நெட்வொர்க். இந்த கம்பெனியோட நெட்வொர்க்குள்ள நீங்கள் ஒரு சர்வர் வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த சர்வர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்கள் கம்பெனியோட அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு. ஓகேவா? எக்ஸாம்பிள், ஒரு இ-காமர்ஸ் சைட் வந்து இந்த சர்வர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது வந்து அவுட் சைட் த குளோப். எக்ஸாம்பிள், இதுதான் இன்டர்நெட், இதுதான் யூசர். ஒரு யூசர் வந்து இன்டர்நெட் வழியாக உங்கள் கம்பெனியோட நெட்வொர்க்குள்ளே வருவார். நெட்வொர்க்குள்ளே வந்து அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கிற ரவுட்டர் வந்து உங்கள் இன்டர்னல் சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணி தென் ரெக்வஸ்ட் போயிட்டு திரும்பியும் உங்கள் கம்பெனியோட பேஜ் வந்து லோட் ஆகி ரெஸ்பான்ஸ் வரும். இப்படி தான் ஒரு கம்பெனியோட பேசிக்காக ஒரு கம்பெனியோட நெட்வொர்க் சிஸ்டம் ப்ரைவேட் க்ளவுடில் செட் பண்ணியிருப்போம். உங்கள் சர்வரு, கம்பெனியோட நெட்வொர்க்கு, இன்டர்நெட்டு, இந்த இன்டர்நெட் கூட ஒரு ரவுட்டர் அட்டாச் ஆகிருக்கும், பப்ளிக் ஐபி அட்டாச் ஆகிருக்கும். இந்த பப்ளிக் ஐபி மூலிமா கேட்வே ரீச் பண்ணி உள்ள இருக்கிற சர்வர்ஸை ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ப்ரோ இஷ்யூ? ஓகே, ப்ரைவேட் க்ளவுடில் என்ன இஷ்யூஸ் இதில் பார்க்குறீங்கன்னா, இந்த சர்வர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும், கரெக்டாக நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணணும். சர்வர்ஸ்ன்னும் போது டிராஃபிக் லேட்டன்சி, நெட்வொர்க் லேட்டன்சி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் கரெக்டாக. ஒரு கம்பெனியாக இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா அவங்களுடைய காஸ்ட் வந்து ஹை. அது இல்லாமல் டீம் வேணும் கரெக்டாக. ஓகே, இதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, இது எல்லா செட்டப்பையும் ஒருத்த வந்து அவனே பார்த்துக்கிறான். மானிட்டரிங்லேருந்து அவனே ஒரு டீம் செட்டப் பண்ணி, இவன் தான் யாருன்னா பப்ளிக் க்ளவுட் ப்ரொவைடர். இவங்க யாரு? பப்ளிக் க்ளவுட். நிறைய க்ளவுட் ப்ரொவைடர் இருக்காங்க. ஃபேமஸாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி. சைனாவில் பார்த்தீங்கன்னா அலிபாபா க்ளவுட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள், நான் ஜிசிபியும் ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கலாம், நான் அஷூர் எடுத்துக்கலாம். ஓகேவா? அஷூர். இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த விபிசி ஆஸ் எ சர்வீஸ் கிரியேட் பண்ணான். ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டு, சம்பளம் இதுதான் உங்கள் அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால் விபிசி கிரியேட் பண்ண முடியும். இந்த விபிசி தான் விர்ச்சுவல் பிரைவேட் க்ளவுட். இந்த விபிசி, இந்த கிளஸ்டர் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறீங்க பாருங்க, இதை வந்து இவனே மேனேஜ் பண்ணிப்பான். நீங்கள் என்ன ஜஸ்ட் உங்களோட யூஐல விபிசி கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஐபி ரேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு சிஐடிஆர் ரேஞ்ச் எவ்வளோ வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விபிசியை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, நான் என்னுடைய எக்ஸாம்பிள் வந்து என் கம்பெனி வந்து, ஒரு கம்பெனி பெங்களூரு, இன்னொன்று சென்னை. எனக்கு இந்த ரெண்டுத்தையும் ஐசோலேட் பண்ணும் அப்படின்னா, சென்னைக்கு ஒரு விபிசி, பெங்களூருக்கு ஒரு விபிசி கிரியேட் பண்ணிடலாம் உங்களுடைய ஓன் அக்கௌண்ட். ஓகேவா? அப்படி இல்லையா, ஒரு விபிசியை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள பல சப்நெட்ஸை கிரியேட் பண்ணலாம். சப்நெட்னா, இப்போ உங்க கம்பெனி எடுத்துங்க. உங்க கம்பெனியில் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், உங்க கம்பெனியில் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு இல்லாமல் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் செப்பரேட் என்விரான்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் கரெக்டாக. இவங்க எல்லாமே ஒரு செப்பரேட், இவங்களுக்கு மேபி ஒரு 10 கம்ப்யூட்டர் அசைனாக இருக்கும், இவங்களுக்கு
10 சப்நெட் இருந்தால் போதிக்கும். இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் சப்நெட், இவங்களுக்கு கொஞ்சம். ஒரு விபிசிக்குள்ள பார்ட்டா ஒரு சின்ன சின்ன நெட்வொர்க் ஐசோலேஷன் பண்ணி வைக்கிறது தான் சப்நெட்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே ப்ரோ, ஒரு விபிசிக்குள்ள எவ்வளோ சப்நெட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த கிளவுட் ப்ரொவைடர். இந்த கிளவுட் ப்ரொவைடர் வந்து எவ்வளோ இது பண்றானோ அந்த சப்நெட் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ப்ரோ, இப்போ வந்து இங்க நான் மேனேஜ் எதுவும் பண்ண தேவையில்லை. மோஸ்டா வந்து இந்த டவுன் டைமு, இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ், நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இந்த கிளவுட் ப்ரொவைடரால ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன மினிமம் ரிசோர்ஸை வச்சு ஹேண்டில் பார்த்தாங்கன்னா சரி. இப்படிதான் ஒரு கம்பெனியில ஜென்ரலா ஒரு கிளவுட் வாங்கினாங்கன்னா ஒரு விபிசி கிரியேட் பண்ணி அந்த விபிசிக்குள்ள சப்நெட் கிரியேட் பண்ணி அந்த சப்நெட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஎம் தேவைப்படுதுன்றாங்க ஒரு யூஸ் கேஸ்க்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சப்நெட்குள்ள விஎம்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, இந்த விஎம்ஸை வந்து அவுட் சைடு த நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணுவேன், இன்சைட் த நெட்வொர்க் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த விஎம்ல நான் ஒரு ஏபிஐ சர்வரை டெப்ளாய் பண்றேன். ஓகே ப்ரோ, இதை வந்து எப்படி அவுட் சைட் த பீப்புள் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க? இதான் நெட்வொர்க். இன்டர்நெட் வழியா யூசர்ஸ் வந்து அவுட் சைட் த யூசர்ஸ் வந்து எப்படி இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு தான் வந்து பப்ளிக் ஐபி அட்டாச் பண்ணுவாங்க. பப்ளிக் ஐபி இந்த விஎம்க்கு அட்டாச் பண்ணா மட்டும்தான் இந்த சர்வர்ஸ்ல இருக்கிற டேட்டா இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் எக்ஸாம்பிள் இது ஒரு ஓகே, பப்ளிக் ஐபி அட்டாச் பண்ணா மட்டும் தான் சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே ப்ரோ, இப்போ என்னுடைய சப்நெட்குள்ள 3 விஎம் இருக்கு. ஓகேவா? கரெக்டா? இந்த விஎம்க்கு மட்டும் பப்ளிக் ஐபி இருக்கு. இதை மட்டும் தான் இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? சாரி, இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ண முடியும். அப்பனா இந்த சர்வர்ஸ் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, இதுதான். இந்த விஎம் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்நெட் உள்ள வரதுக்கான கேட்வே. இந்த விஎம்மால உள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேச முடியும். ஒவ்வொரு சர்வீஸ் வந்து ஒவ்வொரு விஎம்ல ரன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் பேச முடியும். ஒரு கேட்வே மாதிரி. இப்போ இந்த விஎம்ல இதுல ஒரு ஐபி கேட்வே மாதிரி செட் பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் இதை வந்து ஏபிஐ கேட்வேவா செட் பண்ணிட்டு, இது மூலியமா தான் எல்லாருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா வந்து இதனால என்ன யூஸ்? செக்யூரிட்டி. சரியா? நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்னு யாருக்கு அவுட் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ எனக்கு எதனா யூசர் அதிகமாக வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து இதை ஆட் பண்ணிட்டே போகலாம் சர்வர்ஸ். இதுதான் சிம்பிளா வந்து ஒரு விபிசின்றது ஒர்க் ஆகும், ஒரு நெட்வொர்க்ன்றது இப்படி தான் ஒர்க் ஆகும். இன்சைடு ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, நீங்க எந்த கிளவுட் ப்ரொவைடர் போனாலும் உங்களுக்கு பேசிக்கா விபிசினா என்ன, சப்நெட்னா என்ன, எப்படி ஆஸ் யூஷுவலான ஒரு கம்பெனி ஒர்க் லோட்ஸ்லாம் எப்படி ரன் பண்ணுவாங்க, ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ கிளவுட் கான்செப்ட்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேசிக்காக வந்து என் சேனலில் வந்து நான் ஏடபிள்யூஎஸ் ஃபோக்கஸோ ஜிசிபி ஃபோக்கஸ்டோ இல்லாமல் ஒரு கிளவுட் ப்ரொவைடராக என்ன பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் ரன் ஆகும், ஒரு கிளவுட் எப்படி ஒர்க் ஆகும், இன்டர்னலாக என்ன பண்ணுவாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோஸ், டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வீடியோஸ், எக்ஸாம்பிள் ஏர்ஃப்ளோ, ஐஸ்பர்கு, S3 எப்படி செட்டப் பண்ணுறது, S3 மூலிமா ஒரு ஐஸ்பர்க் டேபிள் பண்ணி எப்படி ஐஸ்பர்க் ரெஸ்ட் கேட்லாக்னா என்ன, ஃப்ளாஸ்க்கு, ஸ்பார்க் திஃப்ட் சர்வரு, இந்த மாதிரி நிறைய க்ளவுட் பேஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங் பேஸ்ட், நெட்வொர்க்கிங் பேஸ்ட் கான்செப்ட்லாம் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுவேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லலாம். இல்லை நான் எதனா இதில் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேபி ஃப்ளோவில் எதனா தப்பாக சொல்லியிருக்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.